பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய கிருபையை கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலையான கிருபை, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலும், நீங்கள் ஜெபிப்பதற்கும் மேலே இருக்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே வைக்க போகிறாரு. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க போகிறாரு. பிரதர், என்ன பிரதர் சொல்கிறீங்கோ? நான் கர்த்தர்கிட்ட புதிய தொடக்கத்தை கேட்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய மனசில் என்ன இருக்குது, நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக சர்ச்சுக்கு போகிறீங்கன்ட்டு எல்லாமே கர்த்தருக்கு தெரியுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங், அதாவது ஒரு புதிய தொடக்கம் வேணுமா இருக்குது. நிறைய பேர் தோல்வியில், அதே போல் டிப்ரெஷனில், லோன்லினஸில், நிறைய விஷயத்தினால நீங்கள் பின்தங்கி போயிருக்கலாம். ஆனால் ஒரு புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, இல்லை கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் எதுவாக இருந்தாலும் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கோசரம் தான் கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க போகிறாரு. எப்படி பிரதர் கொடுக்குறாரு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்ட்டு வசனம் இருக்குங்க. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? கிருபைன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. நம்ம பாவியாக இருந்தோம் இல்லைங்களா, பாவியாக இருக்கும்போது அந்த கிருபை தான் நம்மளை புது மனுஷனாக மாற்றி நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துருந்து. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கலாம், நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கலாம், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க என்னன்ட்டுனாக்கா, நான் என்ன செஞ்சாலும் நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி யோசிச்சிங்கனாக்கா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் நம்புனீங்கனாக்கா கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்குவாருங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் கர்த்தர்கிட்ட ஜெபிங்க, கர்த்தருடைய வார்த்தையில் எப்பவுமே தியானமாக இருங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாருனாக்கா கண்டிப்பாக செய்வார். பிரதர், என்னென்ன விஷயத்தில் எனக்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய வாழ்க்கையில், அதே போல் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில், அதே போல் உங்களுக்கு நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், கடன் பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துடலாம். அதே போல் உங்களுக்கு திருமணம் ரொம்பவே தடையாக இருக்கலாம். எல்லாமே கைக்கூடி வராங்க. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒன்று செய்கிறேன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை எப்பவுமே வல்லமை மிக்கதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.